அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ப்ராக் லெஸ்னர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஐடியா இப்போ வரைக்கும் பண்ணி வச்சிருக்கானுங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதில் நிறைய ராயல் ரம்பலோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கதைன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா WWE ராயல் ரம்பலோட கிக் ஆஃப் ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரேஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ராயல் ரம்பலோட ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஈவினிங் 6:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்துடும். இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு 6:30 ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ராயல் ரம்பல் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேச போகிறோம். Q&A செஷன் கூட இருக்குது. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் 6:30 ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூக்கு வந்துருங்கன்றதை மென்ஷன் பண்ணி வழக்கம்போல் நம்ம ஸ்மாக் டவுன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். மொத்த ஸ்மாக் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறது நம்மளுடைய முன்னாள் ESPN இன்டர்வியூரான நம்மளுடைய ஜோ டெஸ்டியூர்லேருந்து தான் ஷோவை கிக் ஆஃப் ஆகுது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஏன்னா மேலே 2 டைட்டில்ஸை கட்டி விட்டுருக்காங்க. அந்த டைட்டில் ரிலேட்டட் பேசுகிறாரு. இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் புகழ்ந்து பேசுகிறாரு. இதை பார்த்து நம்மளுடைய கெவின் ஓட்ஸ் காண்டாகி கெவின் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராரு. கெவின் ஓட்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்னதெல்லாம் எதுவுமே கரெக்ட் கிடையாது, வந்து அப்பாலஜைஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஷாக்கிங்லி நம்மளுடைய CM Punk பார்த்தீங்கன்னா CM Punk வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கெவின் ஓட்ஸ் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. நீ கோடி ரோட்ஸை பற்றி பேசு, CM Punk பற்றி பேசு, அவங்களுக்குலாம் ஒரு ஃபேன் பாய் மாதிரியே இரு. அது மட்டும் இல்லாமல் அப்பாலஜைஸ் கேட்கணும்லாம் தயவு செஞ்சு வந்துடாத, ஓ அப்பாலஜைஸை நான் கேட்க போகிறது கிடையாதுன்றதை கெவின் ஓட்ஸ் சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய CM Punk பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராருல, அதுக்கப்புறமா தான் செக்மெண்ட்டே சூடு பிடிக்குதுன்றது CM Punk என்ன சொல்கிறாரா, நீ வந்து லேடர் மேட்ச்சில் வின் பண்ணால் எனக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது, உனக்கு கன்கிராச்சுலேஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன்றதை CM Punk சொல்கிறாரு. கெவின் ஓட்ஸ் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரா, நீ 29 பேரையும் எலிமினேட் பண்ணிக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் உன்னை விட எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்குன்றத ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். நான் பிடிச்ச மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் ரம்பில் இருக்காங்கன்றதை நம்மளுடைய கெவின் ஓட்ஸ் அந்த இடத்துல சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய CM Punk ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு, நான் லோகன் பால்ட்டெல்லாம் தோக்க மாட்டேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சீரியஸ்லி இவங்களுக்கான செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் நிறையாவே இருந்துச்சு. இதை வேணும்னா டீகோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். அதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம லைவ்லேயே டிஸ்கஸ் பண்ணி இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய மிஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய நிக் ஆலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு மிஸ்ஸுக்கு ஆண்டாடிகமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும்ன்றத. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மியூஸோக்கும் கார்மோயிஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம்மியூஸோ ரோல் பண்ணி பின் பண்ணி நம்மளுடைய கார்மோயிஸை பீட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. செல்சி கிரீனுக்கும் நம்மளுடைய மிச்சின்மையான மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் கன்க்ளூஷனாக கடைசியாக வந்து இவங்க வந்து குவாலிஃபிகேஷனில் முடிச்சு விட்றாங்க. அதன் வைஸ் இப்போ வரைக்கும் கண்டா செல்சி கிரீன் ஸ்டில் சாம்பியனாக இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய குயின் ஷார்லட் ஃபேரோடைய ஒரு விக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா யாராகுது அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் வின் பண்ண போகிறன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக ரெடியாகவும் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய டேமின் பீஸ் வராரு. ஸோ டேமின் பீஸுக்கும் நம்மளுடைய LA Knight வர்சஸ் நம்மளுடைய பிளட் லைனுக்கான ஒரு டாக் டீம் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த டாக் டீம் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. டாக் டீம் மேட்சுக்கு முன்னாடி இவங்களுக்கான ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதெல்லாம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஜேக்கப் ஃபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே செக்மெண்ட்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செக்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் ஜேக்கப் ஃபார்ட்டும் தான் வந்து ஜேக்கப் ஃபார்ட்டும் டாமாட்டோங்க நாங்கள் தான் வந்து இந்த பிளட் லைனே ரன் பண்ணுறோன்றதையும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா 8-man டாக் டீம் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. DIY பெட்டி டெட்லி வர்சஸ் நம்மளுடைய மெஷின் கன்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ் கிராஸஸ் இவங்களுக்கான டாக் டீம் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சீரியஸ்லி இந்த மேட்ச் நல்லாவே இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஷின் கன்ஸ் அண்ட் ஆல்சோ லாஸ் கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. சைடு கேப்பில் ஒரு பெரிய வீடியோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுறாங்க. நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட் டாமாட்டோங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுறாங்க. அவங்க பெருசாக இந்த வீடியோ பேக்கேஜில் எதுவும் பேசுறது. ஸோ அவங்க வந்து டேமின் பீஸ்டையும் நம்மளுடைய LA Knight ஃபேஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2-time NBA ஸ்டார் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வராரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பற்றி இதுக்கப்புறமா நியோமிக்கும் நம்மளுடைய லிவ் மார்கனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சீரியஸ் இந்த மேட்ச்சில் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த மேட்சை பற்றி பேச விரும்பல. இந்த இடத்துல நியோமி வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய மிஸ்ஸுக்கும் நம்மளுடைய ஆண்ட்ராய்டுமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண ஆண்ட்ராய்டே தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி. ஸோ அதே வயசு இப்போ வரைக்கும் கண்ட ஆண்ட்ராய்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ரியல் ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனைட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நம்மளுடைய டேமின் பிஸ்டும் அண்ட் ஆல்சோ ஆட்ருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூனைட் ஆயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி காட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய மிஸ் டிஃப்னி வந்து வராங்க. ஸோ டிஃப்னி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க, பேலி வின் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு, இவங்க வின் பண்ணுற மாதிரி இருக்குது, சப்போஸ் நயா ஜாக்ஸே வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நயா ஜாக்ஸை பற்றி நான் பயப்பட போகிறதெல்லாம் கிடையாது, அவள் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கான விளைவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்குன்றதை நம்மளுடைய டிஃப்னி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நயா ஜாக்ஸ் வராங்க. ஸோ நயா ஜாக்ஸ் முன்னாடி கேண்டிஸ் லேரியும் வராங்க. நீ ட்ரோவம் பண்ணிட்டன்ற மாதிரி வரும்போது நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி அட்டாக் பண்ணிட்டாங்க. மெயின் ஈவெண்ட் நடக்குதுங்க. நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட் டாமாட்டோங்க வர்சஸ் நம்ம
நம்மளுடைய டேமின் பிசி எல்ஏ நைட்டுக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் நம்ம டேமின் பீஸ்ட் வந்து டாமாட்டோங்க வின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு நம்மளுடைய டேமின் பீஸ்ட்டை. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை முடிச்சிருக்காங்க. ஆஃபரில் என்ன நடந்திருக்குன்னா இதுக்கப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் நடந்திருக்குன்றதை போட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருந்தா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் காலையும் கொடுக்குறேன். சிடிசி ஸ்மாக் டவுனில் ரிவ்யூ போட்டதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. ஏன்னா அந்த லெவலுக்கு பெரிய லெவலில் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் நடக்கலை. பட் இருந்தாலும் அப்போ ஏன்டா வீடியோ போட்டேன், ஸோ பெரிய இன்ட்ரோலாம் கொடுத்தியடான்ற மாதிரி இருந்துச்சுன்னா என் கடமை, என்னோட எப்படி சொல்கிறது, அது என் தலையெழுத்து, நான் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஷோ ஸ்கிப்பும் பண்ண முடியாது. ஏன்னா கோஹோம் எடிஷனாக ஷோவாக வேறு இருக்குது. இதுக்கு ஸ்கிப் பண்ணவும் வழி இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸே வந்து பார்த்திங்கன்னா வரல. சம்மந்தம் இல்லாமல் கோடி ரோட்ஸ்லாம் ஆஃபரில் கொண்டு வர வச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு வர வச்சானுங்கன்றது எனக்கும் தெரியல. ஆல்சோ ப்ரெஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. கிக் ஆஃப் ஷோ வந்து பார்த்திங்கன்னா WWE ஸ்மாக் டவுனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்காங்க. அந்த கிக் ஆஃப் ஷோவில் நிறையா செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் NBA ஸ்டார் ஒருத்தர் வந்தார்னு சொன்னால, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்மளுடைய மைக்கேல் கோலும் நம்மளுடைய பேட் மேக்கஃபையும் நிறையா கொஸ்டின் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ராயல் ரம்பிள் யார் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி கேட்பீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் இந்த ஆடியன்ஸ்ட்டை கேளுங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச்சை பற்றியும் பேசுகிறாரு. அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரிபிள் ஹெச் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 4 பேர்ன்றத விட 4 மேட்சஸ் வரைக்கும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவர் ஹால் ஆஃப் ஃபேமர் ஆக்குனாங்களே, ஸோ அதை பற்றி நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஒன் மோர் மேட்ச்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுப்பான்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா வராரு. சிஎம் பங்க் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் ஏஜேலின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஏஜேலின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பண்ணும்போது தலைமை திக்குமுக்காக்கி நிற்கிறாரு. அண்ட் ஆல்சோ ரே மிஸ்டீரியோ வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ரே மிஸ்டீரியோ மட்டும் இல்லாமல் ட்ரூ மேக்கின்டையர், சமி ஜெயினும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்லாம் கட் பண்ணுறாங்க. பேட் மேக்கஃபே வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயின் கிட்டே கேட்குறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிக்ஸ்லாம் விட்டிங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ மிஸ்பிஹேவியோ நம்மளுடைய செத் ராலின்ஸ் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ்க்குலாம் கிக் விட்டுருப்பார்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸ்காட்டிஷ் வாரியர் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ஸ்காட்டிஷ் வாரியர் ஒரு விஷயம் தான் வந்து சொல்கிறாரு மெயினாக, நீ வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ண மாட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஆமான ஒரு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போய்கிட்டே இருக்குது. அது என்னென்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக செத் ராலின்ஸுக்கு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரை பிடிக்காது, ட்ரூ மேக்கின்டையருக்கு சிஎம் பங்கை பிடிக்காது, சிஎம் பங்குக்கு செத் ராலின்ஸை பிடிக்காது, இவங்க எல்லாருக்குமே வந்து ரோமன் ரெயின்ஸை பிடிக்காதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக யார் இப்போ வரைக்கும் கரெக்டாக ராயல் ரம்பிள் வின்னரை பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ வந்து ரோமன் ரெயின்ஸை யார் எலிமினேட் பண்ண போகிறான்ற மாதிரி தான் பெரிய லெவலில் என்னாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க 4 பேரும் எலிமினேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா வராங்க. பியாங்கா பெலர் என்ன சொல்கிறாங்கன்னா, WWE விமன்ஸ் டிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பெஸ்ட் எவர் விமன்ஸ் டிவிஷன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏன் சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்த வந்து சொன்னாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில. அண்ட் ஆல்சோ நயா ஜாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாங்க. நான் வந்து இது வரைக்கும் ராயல் ரம்பிளில் எலிமினேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா வராங்க. தலைமையெல்லாம் வேர்ல்டு சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள் நியோமி கூட தான் தோக்க வச்சுருக்காங்க. நியோமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு டாக் டீம் சாம்பியனை ஒரு டாக் டீம் சாம்பியன் முன்னாள் WWE வேர்ல்டு சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நியாயமாக? இந்த இடத்துல லிவ் மார்கன் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. ஏன்னா மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ப்ராப்பராகவே இன்ட்ரோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பார். அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் பேக் ஷேமஸோட ஓல்டு தீம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணி வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரோட அப்டேட் ரிலேட்டட் தான். ஸோ முடிச்சு விட்டானுங்க. இதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர்லாம் வரமாட்டாருன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வின்ஸ் மெக்மேனோட அந்த லாஸ்ட் ஷூட் அலகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த கேஸ்லலாம் சிக்கியிருந்தாருன்ற மாதிரி. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த கேஸில் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னரை இன்வால்வ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, WWE சூப்பர் ஸ்டார் ப்ராக் லெஸ்னர்ன்றதை வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதிலிருந்தே தெரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி அவரோட பேர் அடிபட்டுச்சுன்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை பல விஷயத்துலேருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கரண்ட்டாக ப்ராக் லெஸ்னரே இன்வால்வ் ஆகிட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தெரில. வரமாட்டாருன்னு நான் சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு சில ரூமர்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை WWE ஒதுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். 6:30லாம் லைவ் இருக்குது, நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்துருங்க.